நான் நெப்போலியன் ஹில். எனக்கு நீங்கள் அடுத்த 20 நிமிடங்களை ஒதுக்கினால் வெறும் 21 நாட்களில் உங்களை மட்டுமல்ல, உங்கள் முழு விதியையும் மாற்றக்கூடிய ஒரு கொள்கையை நான் உங்களுக்கு வழங்குவேன். உங்களுக்கு ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் மூளையில் உலகின் மிக சக்தி வாய்ந்த ஆற்றல் குடிகொண்டுள்ளது. அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை சொல்லவே நான் இன்று இங்கு வந்துள்ளேன். என் வாழ்நாள் முழுவதையும் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கும் உலகின் மிக வெற்றிகரமான மனிதர்களிடமிருந்து அதை கற்றுக்கொள்வதற்குமே செலவிட்டுள்ளேன். இன்று அதே அறிவை ஒரு தெளிவான 21 நாள் திட்டமாக உங்களுக்கு வழங்கப் போகிறேன். தயாராகுங்கள், ஏனென்றால் இது உங்கள் சௌகரியமான வாழ்க்கைக்கு விடப்படும் ஒரு சவாலாகும். அத்தியாயம் 1. உங்கள் மனமே உங்களின் மிகப்பெரிய பரிசும் மிகப்பெரிய எதிரியுமாகும். கேளுங்கள், கவனமாக கேளுங்கள். நீங்கள் தற்போது என்னவாக இருக்கிறீர்களோ, இனி என்னவாக போகிறீர்களோ, அதற்கான தொடக்கம் உங்கள் சொந்த எண்ணங்களிலிருந்தே ஆரம்பமாகிறது. நான் சொல்லி இருக்கிறேன், இன்னும் 1000 முறை சொல்வேன். மனித மனம் எதை சிந்திக்க முடிகிறதோ, எதை நம்ப முடிகிறதோ, அதை நிச்சயம் அடைய முடியும். இது வெறும் வெற்று வார்த்தைகள் அல்ல. இந்த பிரபஞ்சம் இயங்கும் விதியே இதுதான். உங்கள் மனம் ஒரு வளமான நிலம் போன்றது. அதில் பயம், சந்தேகம், தோல்வி ஆகிய விதைகளை நீங்கள் விதைத்தால் அதையேதான் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். ஆனால் அதில் தன்னம்பிக்கை, உறுதிப்பாடு, வெற்றி ஆகிய எண்ணங்களை நீங்கள் விதைத்தால் உங்கள் அறுவடை செழிப்பாகவும் வெற்றிகரமானதாகவும் இருக்கும். இது மிகவும் எளிமையானது, அதே சமயம் ஆழமானது. இதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால், பெரும்பாலான மக்கள் அறியாமலேயே எதிர்மறை எண்ணங்களின் விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னால் முடியாது, இது என் சக்திக்கு அப்பாற்பட்டது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? இந்த வார்த்தைகள் உங்கள் மனநிலத்தில் விஷத்தை கலக்கின்றன. தாமஸ் எடிசனின் உதாரணம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவர் கிட்டத்தட்ட 10,000 முறை தோல்வியடைந்த போதிலும் தனது பரிசோதனையை கைவிடவில்லை. ஏன்? ஏனென்றால் அவர் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே இருந்தது: நான் ஒளிரக்கூடிய ஒரு பல்பை கண்டுபிடிப்பேன் என்பதுதான். அவருடைய ஒவ்வொரு தோல்வியும் அவருக்கு ஒரு புதிய பாடமாக இருந்தது, ஒரு படி முன்னேற்றம். இது சாத்தியமற்றது என்று கூற அவர் தனது மனதை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. இதோ பாருங்கள், இன்று உங்கள் முழு உலகமும் அதே ஒரு அசைக்க முடியாத எண்ணத்தின் ஒளியில்தான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது உங்களை பற்றி சிந்தித்து பாருங்கள். உங்களுக்குள் நடக்கும் உரையாடல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? காலையில் நீங்கள் கண்ணாடியின் முன் நிற்கும் போது உங்களுக்குள் என்ன சொல்லிக் கொள்கிறீர்கள்? உங்கள் குறைகளை எண்ணுகிறீர்களா அல்லது உங்கள் சாத்தியக்கூறுகளை நினைவுபடுத்திக் கொள்கிறீர்களா? எல்லாம் தொடங்கும் புள்ளி இதுதான். உங்கள் சுய உரையாடல் உங்கள் ஆழ் மனதிற்கான ஒரு கட்டளை. மேலும் உங்கள் ஆழ்மனம் உங்கள் யதார்த்தத்தை அதற்கேற்ப வடிவமைக்கத் தொடங்குகிறது. எனவே முதல் கொள்கை, முதல் பாடம், முதல் படி இதுதான். உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துங்கள், அவற்றை கண்காணியுங்கள். ஒரு புலி காப்பாளர் ஒவ்வொரு ஊடுருவல்காரனையும் தடுப்பது போல ஒவ்வொரு எதிர்மறையான, சந்தேகத்திற்குரிய எண்ணமும் உங்கள் மூளைக்குள் நுழைவதை நீங்கள் தடுக்க வேண்டும். மற்றும் அதற்கு பதிலாக தெளிவான, நேர்மறையான, சக்தி வாய்ந்த நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும். எனக்கு திறமை இருக்கிறது, என்னால் இதை செய்ய முடியும், உலகில் எனக்கான வாய்ப்புகள் உள்ளன. இவற்றை திரும்ப திரும்பச் சொல்லுங்கள், சத்தமாக கூறுங்கள், இவற்றை எழுதுங்கள், இவற்றை உங்கள் மந்திரமாக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் வெறுமனே சிந்திப்பதால் மட்டும் எதுவும் நடக்காது. செயலில்லாத நம்பிக்கை செத்ததற்கு சமம். எனவே இங்கிருந்து நாம் அடுத்த கொள்கைக்கு செல்கிறோம். அத்தியாயம் 2. 21 நாட்களுக்கான அசைக்க முடியாத விதி. உங்கள் பழக்க வழக்கங்களே உங்கள் விதியை நெய்கின்றன. வாழ்க்கையில் மிகவும் கடினமான விஷயம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்குவது. ஏனென்றால் உங்கள் மனமும் உடலும் சோம்பேறித்தனமானவை. அவை ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அதே பாதையில் நடக்கவே விரும்புகின்றன. அந்த பாதை உங்களை அழிவை நோக்கி அழைத்துச் சென்றாலும் சரியே. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் செய்கிறேன். அடுத்த 21 நாட்கள் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடும்.
இது என் வார்த்தை அல்ல, அறிவியலின் வார்த்தை. 1960ஆம் ஆண்டில் டாக்டர் மேக்ஸ்வெல் மால்ட்ஸ் தனது நோயாளிகள் தங்கள் புதிய முகத்தை ஏற்றுக்கொள்ள சராசரியாக 21 நாட்கள் ஆவதை கவனித்தார். இந்த கவனிப்பிலிருந்து அவர் சைக்கோ சைபர்நெட்டிக்ஸ் கோட்பாட்டை வழங்கினார். அதாவது, எந்த ஒரு புதிய மனபிம்பமும் அல்லது பழக்கமும் ஆழ்மனதில் பதிய குறைந்தது 21 நாட்கள் ஆகும். நவீன நரம்பியல் இதை நிரூபித்துள்ளது. நீங்கள் ஒரு செயலை தொடர்ந்து செய்யும்போது உங்கள் மூளை செல்கள் அதற்கான புதிய பாதைகளை உருவாக்குகின்றன. முதலில் இந்த பாதை ஒரு ஒற்றையடி பாதை போல இருக்கும், பின்னர் ஒரு மண் பாதை, மற்றும் 21 நாட்கள் தொடர்ச்சியான பயிற்சிக்கு பிறகு அது ஒரு உறுதியான சாலையாக மாறுகிறது. அதன் பிறகு அந்த பாதையில் நடப்பது உங்கள் இயல்பான குணமாகிவிடும். இதுதான் பழக்கத்தின் பிறப்பு. இப்போது நீங்கள் என்னை கேட்பீர்கள், மிஸ்டர் ஹில், நான் எப்படி தொடங்குவது? இது எளிமையானது. ஒரு பழக்கத்தை தேர்ந்தெடுக்கவும். வெறும் 1. அது காலை 5 மணிக்கு எழுந்திருப்பதாகவோ, தினமும் 30 நிமிடங்கள் படிப்பதாகவோ, அல்லது ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் உங்கள் திறமைகளை வளர்ப்பதாகவோ இருக்கலாம். அதற்காக உங்களுக்கு நீங்களே உறுதியான வாக்குறுதி அளித்து, பின்னர் எந்த சாக்கு போக்கும் இல்லாமல் 21 நாட்கள் தொடர்ந்து செய்யுங்கள். முதல் 3 நாட்கள் நீங்கள் போராடுவீர்கள். உங்கள் முழு உடலும் மனமும் கலகம் செய்யும். 4ஆம் நாள் சற்று எளிதாக தோன்றும். 7ஆம் நாள் நீங்கள் ஒரு சிறிய வெற்றியின் உணர்வை உணர்வீர்கள். 14வது நாளில் இது உங்கள் ஒரு அங்கமாக மாறி வருவதை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். மேலும் 21வது நாள் நீங்கள் காலையில் விழிக்கும்போது உங்களுக்கு நினைவூட்ட வேண்டிய அவசியம் கூட இருக்காது. நீங்களாகவே அந்த வேலையை செய்யத் தொடங்குவீர்கள். இது உங்களின் புதிய அடையாளமாக மாறியிருக்கும். நான் அதிகாலையில் விழித்தெழும் நபர். நான் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யும் நபர். வெற்றி என்பது ஒரே பாய்ச்சலில் வராது. மாறாக அன்றாட சிறிய ஒழுக்கமான அடிகளால் வருகிறது. இந்த 21 நாள் விதிக்கு மற்றொரு பக்கமும் உள்ளது. கெட்ட பழக்கங்களை உடைப்பது. ஒரு கெட்ட பழக்கத்தை வெறுமனே செய்யாதே என்று சொல்வதன் மூலம் உங்களால் நீக்க முடியாது. அதற்கு பதிலாக ஒரு நல்ல பழக்கத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். 21 நாட்களுக்கு இந்த மாற்றத்தை செய்யுங்கள். உங்கள் மூளை ஒரு புதிய பாதையை உருவாக்கிக் கொள்ளும். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் எதை மீண்டும் மீண்டும் செய்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். உங்கள் பழக்க வழக்கங்கள் உங்கள் குணாதிசயத்தை உருவாக்குகின்றன. உங்கள் குணாதிசயம் உங்கள் விதியை தீர்மானிக்கிறது. இப்போது இந்த பழக்கங்களையும் எண்ணங்களையும் எந்த திசையில் கொண்டு செல்வது? இதற்கு நமக்கு 3வது கொள்கை தேவை. அத்தியாயம் 3. தெளிவான இலக்கில்லாமல் நீங்கள் சுக்கானில்லாத படகு போன்றவர்கள். எனக்கு ஒரு கேள்விக்கு பதிலளியுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள்? அவசரமாக சாதாரண பதில்களை கூறாதீர்கள். பணம் வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன் என்று. இது வேலைக்காகாது. எனக்கு துல்லியம் வேண்டும். எனக்கு தெளிவு வேண்டும். ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம் தெளிவாக எழுதப்பட்ட ஒரு முக்கிய நோக்கமாகும். உலகின் ஒவ்வொரு சிறந்த தலைவரும் ஒவ்வொரு வெற்றிகரமான தொழில் முனைவோரும் இந்த ஒரு விஷயத்தை பொதுவாக கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் தங்கள் இலக்கை படிகம் போல தெளிவாக வரையறுத்திருந்தார்கள். உங்களிடம் இந்த தெளிவு இல்லை என்றால் ஒவ்வொரு காற்றின் அசைவிற்கும் நீங்கள் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருப்பீர்கள். உங்களிடம் ஆற்றல் இருக்கும், திறமை இருக்கும், ஆனால் திசை இருக்காது. திசை இல்லாமல் எல்லாமே வீண். எனவே இன்று இப்போதே இந்த வேலையை செய்யுங்கள். ஒரு காகிதத்தையும் பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலே எழுதுங்கள், எனது முக்கிய நோக்கம். பின்னர் அதை எழுதுங்கள். எனது முக்கிய நோக்கம், அடுத்த 5 ஆண்டுகளில் என் குடும்பத்திற்கு அவர்கள் தகுதியான வாழ்க்கையை நான் வழங்க வேண்டும். பாருங்கள், இது தெளிவாக இருக்கிறது. இது அளவிடக்கூடியது. இதில் காலக்கெடு உள்ளது. இது குறிப்பிட்டது. பின்னர் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் இந்த நோக்கத்தை 2 முறை படியுங்கள். சத்தமாக படியுங்கள். இரவில் தூங்குவதற்கு முன் அதை மீண்டும் படியுங்கள். இப்படி செய்வதன் மூலம் இது உங்கள் வெளிமனதிலிருந்து உங்கள் ஆழ்மனதிற்கு செல்லும். ஒருமுறை இது உங்கள் ஆழ்மனதில் பதிந்துவிட்டால் பிறகு மேஜிக் தொடங்குகிறது.
நீங்கள் உங்கள் இலக்கை தெளிவுபடுத்தும் போது முன்பு நீங்கள் கவனிக்காத அந்த இலக்கு தொடர்பான வாய்ப்புகள், மனிதர்கள் மற்றும் தகவல்களை நோக்கி உலகத்தில் உங்கள் கவனம் செல்லத் தொடங்குகிறது. எழுதப்பட்ட இலக்கு இல்லாமல் நீங்கள் மற்றவர்களின் இலக்குகளை நிறைவேற்றுவதிலேயே ஈடுபட்டிருப்பீர்கள். நீங்கள் வேறொருவரின் கனவுகளுக்காக உழைக்கப் போகிறீர்களா? இதைத்தான் நீங்கள் விரும்புகிறீர்களா? இல்லையென்றால் இப்போதே எழுந்து எழுதுங்கள். உண்மையான சுதந்திரத்தை நோக்கிய முதல் படி இதுதான். ஆனால் ஒருமுறை இலக்கு கிடைத்துவிட்டால் அதை அடைவதற்கு ஒரு சிறப்பு அறிவு தேவை. அத்தியாயம் 4. சிறப்பு அறிவு. கூட்டத்திலிருந்து உங்களை தனித்து காட்டும் வாள். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். பொது அறிவு, அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உங்களை பணக்காரராகவோ அல்லது அசாதாரணமாகவோ வெற்றியடையச் செய்ய முடியாது. நீங்கள் படிக்கக்கூடிய அனைத்தும் உங்களிடம் இருக்கலாம், ஆனால் அது உங்களை சராசரி நிலைக்கு மேல் உயர்த்தாது. வெற்றிக்கு சிறப்பு அறிவு அவசியம். ஒரு குறிப்பிட்ட துறையில் ஆழமாக உள்ள அறிவு, அதை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பயன்படுத்தலாம். நான் ஹென்றி ஃபோர்டின் கதையை சொல்கிறேன். அவர் ஒரு சிறந்த பொறியியலாளர் அல்ல, ஆனால் அவருக்கு அமைப்பு மற்றும் பெரிய அளவிலான உற்பத்தி பற்றிய சிறப்பு அறிவு இருந்தது. மேலும் தன்னிடம் இல்லாத சிறப்பு அறிவை கொண்ட பொறியியலாளர்களின் குழுவை அவர் உருவாக்கினார். அவர்கள் நிபுணத்துவத்தை ஒருங்கிணைத்தார்கள். இதுதான் இரண்டாவது வழி. நீங்கள் சுயமாக ஒரு நிபுணராக மாற விரும்பவில்லை என்றால் நிபுணர்களாக இருப்பவர்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். ஆனால் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதை அறியவும் அந்த துறை சார்ந்த அடிப்படை சிறப்பு அறிவு உங்களுக்கு தேவை. இன்றைய காலகட்டத்தில் பொதுவான தகவல்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை. எல்லாம் இருக்கிறது. எதற்கு மதிப்பு என்றால் ஆழமான நடைமுறை பயன்பாட்டிற்கு உகந்த அறிவுக்குத்தான். பிரச்சனைகளை தீர்க்கும் அறிவு அது. எனவே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்? உங்களின் சிறப்பு அறிவு என்ன? இதற்கு உங்களிடம் பதிலில்லை என்றால் இன்றே அதை உருவாக்கத் தொடங்குங்கள். ஏனென்றால் வாழ்க்கையில் உங்களை வெல்ல முடியாதவராக மாற்றும் ஆயுதம் இதுதான். ஆனால் இந்த அறிவு மற்றும் இலக்குகள் அனைத்தையும் நனவாக்க நீங்கள் உங்கள் மனதின் ஆழமான மூலைக்கு செல்ல வேண்டும். அத்தியாயம் 5. ஆட்டோ சஜஸ்டன். சுய பரிந்துரை. உங்கள் ஆழ்மனதை நிரலாக்கம் செய்யும் குறியீடு. இப்போது நாம் மிக சக்தி வாய்ந்த, மிகவும் இரகசியமான கொள்கைக்கு வருகிறோம். உங்களின் எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், இலக்குகள் மற்றும் சிறப்பு அறிவை உடைக்க முடியாத சங்கிலியாக பிடைக்கும் கருவி இதுதான் ஆட்டோ சஜஸ்டன். எளிமையான வார்த்தைகளில் சொல்வதானால், நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்களோ அதை திரும்ப திரும்ப சத்தமாகவும் உணர்வு பூர்வமாகவும் உங்களுக்குள் சொல்லிக் கொள்வது. உங்கள் ஆழ்மனம் தர்க்கம் பேசுவதில்லை, அது நம்புகிறது. நீங்கள் எதை மீண்டும் மீண்டும் உணர்வு பூர்வமாக சொல்கிறீர்களோ அதை அது நம்புகிறது. தினமும் காலையில் கண்ணாடியின் முன் நின்று, நான் ஒரு தோல்வியாளன், என்னால் எதையும் செய்ய முடியாது என்று நீங்கள் கூறினால் உங்கள் ஆழ்மனம் அதை உண்மையாக ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப உங்கள் செயல்களை வடிவமைக்கும். ஆனால் நீங்கள் நான் வெற்றியாளன், நான் வலிமையானவன், நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னேறிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினால் உங்கள் ஆழ்மனம் அதையும் உண்மையாக ஏற்றுக்கொண்டு உங்கள் யதார்த்தத்தை மாற்றுவதற்கு செயல்படத் தொடங்கும். எனவே உங்களின் 21 நாள் பயிற்சி இதுவாகத்தான் இருக்க வேண்டும். உங்கள் தெளிவாக எழுதப்பட்ட முக்கிய நோக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நேர்மறையான, நிகழ்காலத்தில் எழுதப்பட்ட 5 வாக்கியங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். உதாரணமாக, நான் தன்னம்பிக்கை மிக்க மற்றும் வெற்றிகரமான தொழில்முனைவோர். நான் என் இலக்குகளை எளிதாக அடைகிறேன். பணம் எளிதாகவும் ஏராளமாகவும் என்னை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. தினமும் காலையில் குளிக்கும்போது, உடை அணியும் போது இந்த வாக்கியங்களை சத்தமாகச் சொல்லுங்கள். முழு பக்தியுடனும் அவற்றை உணருங்கள். ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் அமைதியாக உட்கார்ந்து அவற்றை மீண்டும் கூறுங்கள். 21 நாட்களின் முடிவில் நீங்கள் ஒரு புதிய நபராக இருப்பீர்கள். உங்களுக்குள் இருக்கும் சந்தேகம் மங்கிவிடும், பயம் சுருங்கிவிடும். உங்கள் ஒவ்வொரு மூச்சுடனும் ஒரு புதிய அடக்க முடியாத தன்னம்பிக்கை பாயப்படங்கும். இப்போது தொடங்குங்கள். நீங்கள் இதுவரை இதை கேட்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களிடம் அந்த பொறி இருக்கிறது என்று அர்த்தம். அதை அணைய விடாதீர்கள்.
வீடியோவை லைக் செய்யுங்கள். இதன் மூலம் நீங்கள் உங்கள் அர்ப்பணிப்பை பதிவு செய்வது மட்டுமல்லாமல் இந்த செய்தி யாருக்கு மிகவும் தேவையோ அவர்களுக்கு கொண்டு சேர்க்க எனக்கு உதவுவீர்கள்.